ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்ட். டெய்லி தேங்காய் சட்னி வெங்காய சட்னின்னு வச்சு போர் அடிச்சிருச்சா, அப்போ இந்த சட்னியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் சட்னி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த சட்னியை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு கத்திரிக்காய் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் திஸ் இஸ் மை ஃபேவரட் சட்னி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணுவீங்க. அதுக்கு தேவையானது ஒரு 5 கத்திரிக்காய், மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, அதுவும் மீடியம் சைஸ். கொஞ்சம் புளி, 5 பச்சை மிளகாவை பாதி பாதியாக வெட்டி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வெந்நீரில் போட்டு வேக வச்சுக்கலாம். வெந்நீரில் நம்ம இப்போ எடுத்து வச்சதெல்லாம் உள்ளே போட்டாச்சு. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இது ஸ்ட்ரெயின் பண்ணி ஆற வச்சு அரைச்சிட வேண்டியது தான். இது 2 பேருக்கான அளவு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறையவோ செஞ்சுக்கலாம். நீங்கள் காரம் அதிகமாக விரும்புவீங்கன்னா கூட 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புளி கூட ஆட். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆற வச்சாச்சு. இதை நல்லா அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சாச்சு. வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ இது உங்கள் விருப்பம். ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறமா ஆனியன், அப்புறம் கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ இந்த ஆனியனுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். எதுக்காகனா கொஞ்சம் சீக்கிரமாக ஆனியன் வதங்கி வந்துடும் நமக்கு. அதுக்காக இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். உங்களுக்கு உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது மேலே தெறிக்கும், அதனால் நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இட்லிக்கு இதை அப்படி தொட்டு சாப்பிட்டோன்னா அல்டிமேட், வேறு லெவலுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.